தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ. அப்படி என்றால் ஒரு தேவ மனிதன், தேவ ஊழியனுக்கு பிறந்த அந்த ஒரு மகனுக்கு மனைவியாக இருந்த ஒருத்தி. அப்படின்னா ஊழியக்கார சந்ததியில் ஒரு ஸ்திரீ. அவருடைய கணவனார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது என்றால், உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். வேதம் தெளிவாக சொல்கிறது, அந்த இறந்து போனவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருக்கு பயந்து நடந்தவனுக்கு கடன் இருந்திருக்கிறது. இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். கர்த்தருக்கு பயந்து நடந்த அந்த மனிதனுக்கு கடன் ஏற்பட்டு கடனில் தான் அவன் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறான். இந்த சூழலில் திடீர்னு இறந்து போனதுனால இந்த குடும்பம் தத்தளித்தது, என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் கடன் கொடுத்தவன் கடனை வசூல் பண்ண வீட்டுக்கு வருகிறான். அவன் இறந்து போயிட்டான் அல்லவா, ஆகவே உன் 2 குமாரனையும் கொடுத்துருவோம், 2 பிள்ளைகளையும் கொடுத்துரு, நான் அடிமையாக கூட்டிகிட்டு போகிறேன். ஏனென்றால் அந்த கடனை வசூல் பண்ண வேறு வழியில் உன்னிடத்தில் வாய்ப்புகள் இல்லை, ஆகவே உன்னிடத்தில் இருக்கிறத கொடு, நான் அவர்களை வைத்து நான் பணத்தை சம்பாதித்துக் கொள்கிறேன். இவளுக்கு மிகப்பெரிய வருத்தம். இந்த காலகட்டம் என்ன நடந்திருக்கும்? கடன் கொடுத்தவன் தானே இருக்கிற வண்டியை தூக்கிட்டு போவான் முதல்ல. 2வது சொத்துக்கள் இருந்தால் சொத்தை எடுத்துகிட்டு போவான், இல்லை வீடு எடுத்துகிட்டு போவான். இந்த பொருட்கள் எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவான்? அடிப்பான், திட்டுவான், ஏதாவது பண்ணுவான், ஒன்றுமே பண்ண முடியாது. மனுஷனுக்கு வேல்யூ இல்லை. இப்போ அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை, நிலங்களுக்கு எல்லாம் வேல்யூ இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் நிலம் இருந்துச்சு, பங்கு வச்சு தான் எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு எல்லாம் போட்டுக்கிடுவான், இன்னைக்கு இது என்னுடைய பங்கு பண்ணால் அது என்னுடைய அவனுடைய பங்கு. மாட்டு மந்தைகள் தாராளம் இருந்துச்சு. அன்னைக்கு ஆட்கள் தான் குறைவாக இருந்தாங்க. ஆகவே வெளி தேசங்களுக்கு அடிமைகளாக விற்றுருவாங்க. யோசேப்பெல்லாம் விற்றாங்க, அப்படி தானே விற்றாங்க, காசுக்காக. அப்போ பணம் நீ ஒரு நாள் திரும்ப கொடுக்க முடியாதனால இந்த பிள்ளைகளை நான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் விற்று காசு ஆக்கிக்கிறேன்னு சொல்லி பையனை கேட்குறாப்புல. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அந்த மனுஷன் வேற கத்தருக்கு சோதரம் சொல்லி ஆண்டவருக்கு பயந்தான் நடந்தான். ஆனால் கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்கானே, என்ன செய்யன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த அம்மா நேர தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவிடத்தில் வருகிறாள். எலிசா என்ன பண்ணுறார்? உடனே வாசிக்கலாம் 2ஆம் வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். கவனிங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். ஒரு பிரச்சனை வந்த உடனே தேவ மனுஷனிடத்துல போய் முதல்ல சொல்லுகிறாள். நல்லா கவனிங்க, ஆண்டவரிடத்துல சொல்றது முன்னாடி தேவ மனுஷன்கிட்ட போய் பிரச்சனையை முதல்ல சொல்றான். அது ஒரு நல்ல பழக்கம். எனக்கு இப்படி பிரச்சனை ஆகிட்டு என்ன பண்ணேன்னு ஒரு பதில சொல்லுங்கன்னா, ஒரு வேற யார்கிட்டயா போயிருந்தா வேற மாதிரி எல்லாம் என்ன பண்ணிருக்க கூடும். ஒரு பலவன் இடத்துல போயிருந்தா அவன் என்ன பண்ணுவான்? அப்படியா பணம் கேட்க வந்தானா, முட்டி 2 தட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஐடியா தான் கொடுக்க முடியும். ஒரு அரசியல்வாதிட்டு போனான்னு அவன் சொல்லுவான், ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளி விட்டுடலாம் அப்படிமா. ஆனால் தேவ மனிதத்தில் போனோன்னே அவன் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. உங்ககிட்ட என்ன இருக்குது, உனக்கு நான் என்ன பண்ணணும், உனக்கு நான் என்ன பண்ணணும், உங்ககிட்ட என்ன இருக்குது, அப்படி தான் ஒரே கேள்வி. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை, நானே கடலில் இருக்கேன் அப்படின்னு புலம்பாம அவர் சொல்கிறத கவனமாக கேட்டு என்கிட்ட என்ன இருக்குது அதை முதல்ல சொல்லிடுவோம். அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றால். ஒரு உண்மையை சொல்றாங்க. ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, ஒருவேளை ஒலிவ எண்ணெயா இருக்கலாம். இதெல்லாமே விலை. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளிலும் என்ன இருக்கும்? எண்ணெய், நெல், கோதுமை, இப்படி சொல்ல தானியங்கள் தான் இருக்கும். ஸோ எண்ணெய் எடுத்து வச்சிருக்கான். இப்போ ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னு உடனே இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? அப்பொழுது அவன் 3ஆம் வசனம், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வை என்றாள். அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். இப்ப நல்லா கவனிங்க, இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து பக்கத்து வீட்டுல இருந்து கொஞ்சம் பாத்திரம் வாங்கி, காலி பாத்திரம் வாங்கி, ஒரு கூட எண்ணெய் இருக்குல்ல அது எல்லா பாத்திரத்திலையும் ஊற்றி நிரப்பு அப்படின்னு சொல்லி அது ஒரு 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 அழகா சொல்லி கொடுக்குறாரு. நீ வீட்டுக்குள்ள போ, பிள்ளைகளோட போ, கதவை பூட்டிட்டு இதை ஃபுல்லா நிரப்பிடு அப்படின்னு சொல்லி. ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்காம இந்த அம்மா தேவ மனுஷன் சொன்னது அப்படியே கேட்டு கீழ்ப்படிஞ்சு நிரப்பி எல்லா பாத்திரமும் முடிஞ்ச உடனே வேற எதுவும் பாத்திரம் இருக்கான்னு சொல்லி பாருங்க. அவன் 6ஆம் வசனம், அவள் தன் மகன் ஒருவன் நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் 6ஆம் வசனம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இது கர்த்தர் செய்கிற அற்புதம். தேவ மனுஷன் சொன்ன உடனே செய்கிறான். எல்லா பாத்திரம் ஊரில் இருக்க அத்தனை பாத்திரம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த அறை முழுவதும் பாத்திரங்கள் நிறைஞ்சிருக்கும். ஒரு குடம் எண்ணெய் அந்த வீடு முழுவதும் ஒரு பெரிய ஆயில் குடம்னா மாறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் நிறைஞ்சிட்டு அப்போ அந்த மனுஷிக்கு தேவை ஒரு வேளை இன்னும் நிறைய பாத்திரங்கள் இருந்தால் அவ்வளோத்துலேயே அந்த ஆயில் என்ன பண்ணியிருக்கும், எண்ணெய் வந்திருக்கும். அவ்வளோதான் பாத்திரம் நாங்கள். அப்போ அவ்வளோதான், உன் வாயை விரிவாய் தர அது நான் நிரப்புறேன். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ள பக்கம் இருக்குதோ, எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்கிற நம்ம விசுவாசம் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன நடக்கும்?
அற்புதங்கள் நடக்கும். நீ எந்த அளவினால் அளக்கப்படுகிறாய் அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். எந்த அளவுக்கு கடவுளை நாம விசுவாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் மேலே அந்த அம்மா வந்து ஒரு விசுவாசம் வைத்திருக்காங்க. ஆகனால்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவ மனுஷன்ட்ட போனால் தீர்வு கிடைக்கும்னு சொல்லி அங்கே போகிறாங்க. இப்போ தேவ மனுஷன் கொடுக்கக்கூடிய ஆலோசனை, அவர் ஜெபம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, எதுவும் பண்ணல, ஒரே ஒரு ஐடியா மட்டும் தான் கொடுத்தார். கொடுத்து இந்த அம்மாவுக்கு அவருடைய கணவர் தான் வருமானம், வீட்டுக்கு பணம் கொண்டு வரக்கூடிய ஒரு வருமான மிஷின், அது இறந்து போச்சு. இப்போ அவருக்கு வருமானம் வேணும். அப்போ தேவ மனுஷன் சிந்திக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட அவர் வந்து கேட்டிருப்பார் கண்டிப்பாக. இந்த அம்மாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த அம்மா அந்த பாத்திரங்கள்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி எண்ணெயை நிரப்பிட்டாங்க. இப்போ பாத்திரங்களெல்லாம் ஸ்டாப் ஆகி ஒவ்வொரு வீட்டில் போய் கேட்குற பாத்திரம் இருக்கா, குடம் இருக்கா, கூட எல்லாம் கொடுத்துட்டாங்க. இல்லைன்ட்டாங்க. இல்லைன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இங்கே எண்ணெயும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இந்த எண்ணெய் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஐடியா கொடுக்குறார். உடனே 7ஆம் வசனம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஹல்லேலூயா. அப்ப இந்த எண்ணெய் கிடைப்பதற்கு ஊழியக்காரன் மட்டும் காரணம் இல்லை. நீங்க இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தில் வீடுகளில் போய் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஊழியக்காரன் மட்டும் காரணம் அல்ல, அந்த அம்மாவுடைய விசுவாசமும் இதுல ஒரு காரணம் இருக்கு. விசுவாசம் இருந்தனால தான் ஏன் எதுக்குன்னு கேட்காம அவர் சொன்னா சரியா இருக்குங்க, அதன்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடன் பிரச்சனை, பாரங்கள், எவ்வளோ சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு. இந்த பிரச்சனை இந்த வெளியே வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, அநேக முயற்சிகள் தோல்வி அடைகிறது. ஆனால் ஒரு நாளாவது ஆண்டவரத்தில் போய் இருந்து, ஆண்டவர் என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு, என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு, என்ன பண்ண சொல்லி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? எதுவுமே கேட்டதில்லை. இன்னையிலிருந்து இந்த அம்மா பண்ண மாதிரியே பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து எங்கே வந்துருங்க, ஆண்டவரத்தில் வந்துருங்க. வந்துட்டு என்கிட்ட இவ்வளோதான்ப்பா இருக்குது, உள்ளதை சொல்லிடுங்க, இவ்வளோதான் என்கிட்ட இருக்குது, இதை வச்சு நான் எப்படி பிழைப்பதற்கு எனக்கு ஐடியா கொடுங்க ஆண்டவரே, இவ்வளோ பேரை எப்படி கடன் அடைப்பதற்கு ஐடியா கொடுங்க ஆண்டவரே. கேட்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கடுகளவு கூட அவள் விசுவாசத்தில் குறைவு வைக்கலன்னு நான் நினைக்கிறேன். என் ஆண்டவரன் தேவலை சந்திப்பார் என்கிற ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். அவன் மகனையும் விட்டுட்டான், கடனையும் அடைச்சிட்டான். இது மட்டும் இல்லை, இனிமே வாழ்றதுக்கு தேவையான வர்த்தகத்தையும் சம்பாதிச்சிட்டான். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறிட்டான். இப்போ எண்ணெய் வியாபாரியாய் மாறிவிட்டாள் அந்த வீட்டில். ஒரு குடம் தானே இருக்குன்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு பொருளான்னு சொல்லி யோசிக்காம, என்கிட்ட ஒரு குடம் ஆயில் இருக்குன்னு சொன்னா பாருங்க, 100 ரூபா தானே இருக்குன்னு சொல்லி யோசிக்காம, நம்ம இருக்கிற 100ஐயும் வீண் பண்ணாம, 100 ரூபாய் என்கிட்ட இருக்கையா. புதிய ஏற்பாடு காலத்தில் அந்த அற்புதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாட்டு இயேசு கிறிஸ்து செய்து காட்டுவார். எப்படி அப்படின்னா, வனாந்திரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது ஜனங்களுக்கெல்லாம் பசி ஆயிட்டு, 4 ஆயிட்டு, 2 நாளாக 3 நாளாக உட்காந்துருக்காங்க பசி. அப்போ கொண்டு வந்த உணவெல்லாம் ஜனங்கள் தீர்ந்து போச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களிடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சீசர்கிட்ட சொன்னோன்னே, இங்கே மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னு பாருப்பா அப்படின்னா, ஒரு சிறுவனிடத்துல 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா, அது என்ன இடத்துல என்ன பண்ணு, கொண்டு வா, கொண்டு வான்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு, இதை பிட்டு கொடுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணி கையில் கொடுத்துறாரு. பிட்டு கொடுக்குறாரு. உண்மையில சொல்கிறேன், அங்கே எல்லா மக்களுடைய தேவையான சாப்பாடு எல்லாரும் கிடச்சிட்டு நல்ல வயிறார சாப்பிட்டாங்க. ஒரு பையன் பண்ண வேலை இருக்கிறத ஆண்டவர் கொடுத்தான். என்கிட்ட இது இருக்குன்னு உண்மையே சொன்னான். அவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மீதம் 12 கூடை நிறைய எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. மிகப்பெரிய அற்புதங்க. வனாந்தரத்தில் ஹோட்டல் இல்லை, ஒன்றும் இல்லை, சமைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையும் ஆவிக்குரிய ஆகாரமும் கிடச்சிது, பூமிக்குரிய ஆகாரமும் சரீர பிரகாரமான ஆகாரமும் நமக்கு கிடச்சிது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பரலோகம் போகக்கூடியவங்க தான் நாம. நமக்கு பூமியிலேயே நம்முடைய மிஸ்டேக்னாலேயோ எப்படியோ கடன் பட்டோம், ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. ஆனால் இதில் வெளியே வரணும்னா ஒரே வழி, இருக்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்படைச்சிட்டு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கா என்றவரேன், கடன்காரங்க யாரெல்லாம் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு எல்லாம் எழுதி உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண விதவை அந்த ஏழை தாயை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவள் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாற்றின தேவன் உங்களையும் மாற்றுவார். உங்களுக்கு இருக்கிற சின்ன வீட்டில் சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க, சின்னதாக சேவிங் பண்ணுங்க, சின்னதாக பொருட்களை சம்பாதிங்க, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். யார்கிட்ட இதை சொல்லணுமோ அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டாங்க. எலிசா கேலியோ கிண்டலோ பண்ணவில்லை. அப்படியாம்மா கடன் ஆயிடுச்சா, என்ன 2 பிள்ளைங்களை கூட்டு போறேன்றாங்களா, ஓகே நான் சொல்றது மாதிரி செய், அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு. அந்த அம்மா அப்படி குழந்தை கேட்குறது மாதிரி அப்படியே கீழ்ப்படிஞ்சு கேட்குறாங்க. சந்தேகப்படக்கூடாது. கண்களை மூடி நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, ஆண்டவரை சந்தேகப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் சொந்த ஊரில் ஒரு வாட்டி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயும் வியாதியோடும் பிரச்சனையோடும் போராட்டங்களோடும் அநேக மக்கள் வந்திருந்தாங்க. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவிடுகிறார். மக்களுடைய மனதளங்களை அறிஞ்சு அந்த மக்கள் எல்லாம் பிரசங்கம் கேட்க வந்த பாதி பேர், மீதி பேர்லாம் இவன் யோசேப்பினுடைய குமாரன் தானே, எப்படி பிரசங்கம் பண்ணுறான் பார்ப்போம்னு சொல்லி பார்க்க வந்தவங்க, வேடிக்கை பார்க்க வந்தவர்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி இருக்கிற ஒருத்தன் சொந்த ஊரில் தான், சொந்த வீட்லையும் கனவீனம் பண்ணப்பட, வேற எங்கே கனம் பண்ணப்பட போகிறான், அங்கே தான் அவனுக்கு அவமானப்படுத்தப்படுறான். குறிப்பா அவனை யாரும் ஏற்றுக்கொள்ள, தீர்க்கதரிசி சொந்த வீட்லையோ சொந்த ஊர்லையோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். இவனடே நேற்று வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஊர் ஊரா சுற்றிட்டு இருந்தான்,
இவன் அவனுக்கு மகன் தானே, இவனுக்கு மகன் தானே, இந்த ஜாதிக்காரன் தானே சொல்லி அவன் அப்படித்தான் பார்ப்பாங்க. அவன் தேவ மனுஷனை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவையே அந்த ஊர்கார ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதனால அந்த ஊர்ல எந்த ஒரு அவங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அங்க ஒரு அற்புதமும் இயேசு செய்யவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது நமக்கு. இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு அவிசுவாசம் இருக்குமானால் நீங்க ஆண்டவரிடத்துல ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என் குடும்பம் மாறும், என் சூழலை மாறும், வனாந்தரமா இருக்கு பரவாயில்ல, காலி பாத்திரமா இருக்கு, நிரப்பப்படும். விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வசனங்களுக்கு நிறைய மனப்பாடமா இருந்தால் பரவாயில்ல, உண்மையான விசுவாசம் எனக்குள்ள இருக்கான்னு சொல்லி ஒரு சின்ன சோதனை இட்டு பாருங்க. கண்ண மூடி இருக்கிற நாம கொஞ்சம் அப்படி சோதி தெரியலாம், எனக்குள்ள விசுவாசம் இருக்கா, உண்மையிலே இந்த வசனத்தை நான் நம்பலாமா, உண்மையிலே நம்புறேனா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சோதனை வட்டம் போட்டு பாருங்களேன். உங்க வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கொஸ்டின்ல இருந்தீங்கன்னா கஷ்டம்தான். மாறும், என் வாழ்க்கை மாறும், என் கடன் பிரச்சனை மாறும், என் சூழ்நிலை மாறும், என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாறும். இப்போ இந்த நிமிஷத்தில் யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ உண்மையாக நினைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது பலிக்குங்க. உங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, வருத்தப்படுறியா? அப்போ உங்கள் அம்மா கஷ்டம் மாறணும், வாயால் சொல்லு, இருதயத்தில் விசுவாசி வாயால் சொல்லு, அறிக்கை எடுப்போம். இயேசுவின் நாமத்தினால என் கஷ்டங்கள் வேதனைகள் மாறும், நானும் கை நிறைய சம்பாதிக்க உதவி செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த ஏழை தாய் விதவை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீ பாருங்க, கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணணும், உழைக்கிற காசில் எங்கே போகணும்னு தெரியல, எல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணணும் இல்லையா? உண்மை தானே? இன்னையிலிருந்து ஆண்டவரே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் கடன்காரனாக இருக்கக்கூடாது. இங்கேயும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, உமது அடியான் தேவனுக்கு பயந்து நடந்தான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். அந்த கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க கூட கடனில் இருக்கிறத ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஆகவே கடன் பட்டவங்க எல்லாம் குஷ்டரோகி மாதிரி பார்க்காதீங்க. உங்கள் பிள்ளை கடன்பட்டாளா, கடன்லேருந்து வெளியே வர ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்லி விசுவாசிங்க. உங்கள் கணவர் கடன்பட்டாரா, ஆண்டவர் கடன்லேருந்து வெளியே கொண்டு வருவார். இனி கடன் இல்லாமல் வாழ என் குடும்பத்துக்கு உதவி செய்வார்னு சொல்லி நம்புங்க சகோதரி. நம்ம உங்கள் வாழ்க்கை மாறுது, உங்கள் சூழ்நிலை மாறுது. ஒருத்தர் கடிச்சு பச்சிக்கிற சூழ்நிலையெல்லாம் மாற்றுங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி கர்த்தர் இடத்துல கேளுங்களேன். ஒரு 5 நிமிடம் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார், உங்களை வர்த்தகராக மாற்றுவார். புத்தி உள்ள ஸ்திரியை குறித்து நீங்கள் நீதிமொழிகளில் வாசிக்கிறீங்க. அதிகாலமே எழுந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். அவள் சாக்கு நூலில் அல்லது சணல் நூலில் ஆடைகளை தயாரிக்கிறாள். அவளால் என்னெல்லாம் முடியுமோ செஞ்சு வியாபாரம் பண்ணுகிறாள். நீங்களும் ஒன்று பண்ணுங்க, இப்போ விசுவாசத்தை காண்பீங்க. ஏசப்பா, நான் உங்களை உண்மையிலே நம்புகிறேன். ஏசப்பா, என்னுடைய கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறேன். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. என் கண்ணீர் மாறும், என் கஷ்டம் மாறும், சூழ்நிலை மாறும். எல்லாம் வாயை அறிக்கை எடுங்க, விசுவாச அறிக்கை எடுங்க. உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என் கர்த்தரால் ஒரு சேனைக்குள்ளே போவேன், நான் மதிலை தாண்டுவேன், பிரச்சனைகளை தாண்டுவேன், வியாபாரம் பண்ணுவேன், என் வியாபாரம் செழிக்கும், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. கடன்காரன் என் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டான். கர்த்தரின் கடன்காரன் வீட்டில் வாசலை மிதிப்பவர் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறேன், 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 ஸ்தோத்திரிக்கிறேன். விசுவாசத்தோடு என் கை நிறைய எனக்கு சம்பளம் பணம் இருக்கும், கை நிறைய எனக்கு காசு இருக்கும், எனக்கு மீதம் இருக்கும், சேவிங்ஸ் இருக்கும். சொல்லுங்க, என்னுடைய இனிமே என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு ஆபத்தும் கடன் வாங்காமல் போகிற அளவுக்கு எனக்கு சேவிங் இருக்கும். சொத்துக்களை என ஆண்டவர் தருவார். சொல்லுங்க, இழந்து போன சொத்துக்கள் ஆண்டவர் தருவார். புதிய சொத்துக்களை வாங்க உதவி செய்வார். அடகுல இருக்கிற நகைகள் மீட்கப்படும். கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அடகுல இருக்க நகைகள் எல்லாம் மீட்கப்படும். அடகுல இருக்க நிலங்கள் மீட்கப்படும். அடகுல இருக்கக்கூடிய வீடு மீட்கப்படும். கடன் நிலைமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி கடன் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆமென், ஆமென். என்னை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார், என் பிள்ளைகளை மாற்றுவார், என்னுடைய வேலையில் மாற்றம் வேண்டும், என்னுடைய விவசாயத்தில் மாற்றம் வரும், என்னுடைய கால்நடைகளில் மாற்றம் வரும், என்னுடைய தொழிலில் மாற்றம் வரும். கர்த்தரால் எல்லாம் கூடும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நான் விசுவாசிக்கிறேன் சொல்ற மட்டும் கைகளை தட்டி வாயை திறந்து, இயேசுவே, இந்த ஆண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டாக மாற்றி தருவார். தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன் சொன்ன தேவன், இன்றைக்கே உங்களுடைய விசுவாச காரியத்தை மட்டும் மாற்றுங்க. ஆண்டுடைய அற்புதம் மாறாதது, உங்களுடைய விசுவாசத்தை மட்டும் மாற்று. அவருடைய அற்புதம் மாறாமல் இருக்கிறது. இயேசுவே, இயேசுவே, எங்க சபை மக்கள் ஆசீர்வதிங்க. கை நிறைய சம்பாதிக்கட்டும், மீதம் எடுக்க கிருபை தாங்க. இந்த கூடுகையில் வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. உடைய கஷ்டங்களை மாற்றுங்க, துக்கங்களை மாற்றுங்க. ஒரு வழியிலிருந்து வந்த வருமானம் ஸ்டாப் ஆகியிருந்தா 7 வழியிலிருந்து கொண்டு வாங்கப்பா. பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுங்கப்பா, அள்ளி கொடுங்க, அள்ளி கொடுங்க. பரலோகத்தின் ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும், பூலோகத்தின் ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா, ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்பொழுதே சகோதரியுடைய பயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுக்கிறார், பயத்தை எல்லாம் மாற்றி போடுகிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த உபவாச கூடுகையிலே கலந்து கொண்டு ஜெபம் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலேயும் கூட அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க கடன் பிரச்சனைகள், பாரங்கள், வியாதிகள், நெருக்கங்கள் எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு நீ முற்றுப்புள்ளி வைக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வருகிற நாட்கள்ல கடனை ஆண்டவர் மாற்றினார், கை நிறைய மீதம் எடுக்க உதவி செய்தார். எனக்கு பணத்துக்கோ எந்த ஒரு காரியத்தை ஆசீர்வாதத்துக்கு குறைவில்லை என்று சொல்லி சாட்சி சொல்லுகிற மக்களை நீர் எழுப்ப போறமைக்கா நன்றி.
ஆமென். என் பிள்ளை